அதே மாதிரி வந்து இப்போ நம்ம தொழுகிறோம், தொழுகையில் வந்து அல்ஹம்து சூரா மற்ற சூறாக்கள்லாம் ஓதுறோம். இந்த ஓதுறது வந்து மொழிபெயர்த்து அப்படி தான் ஓதணும் வேதத்தை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பதிலாக தக்பீர் கட்டி எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அவன் அளவற்ற அருளாளன்னு ஓத முடியுமா? ஓத முடியாது. தொழுகைக்குள்ளே ஓத முடியாது. அது வேற மொழிங்கிறதுக்காக இல்லை, அரபிலேயே வேறு வார்த்தையை போட்டு ஓதக்கூடாது. அரபி இல்லைங்கிற வகை தான் மேட்ரு. தொழுகையில் அல்லாட்டிருந்து வந்ததை ஓத வேண்டும். இந்த அல்ஹம்துக்கு பதிலாக ஹம்துக்கு பதிலாக வேறு ஈக்குவலான சொல்லுங்கள அரபியில் அதை போட்டுட்டு ஓதலாமா? அரபி இல்லைங்கிற அடிப்படையில் இந்த தீர்ப்பு கிடையாது. வகையை ஓத வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபிக்கு வந்து ஒரு துவாவை தூங்கும்போது ஓதுகிற ஒரு துவாவை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ கற்றுக் கொடுக்கும்போது அதில் என்ன வருதுன்னா, ரசூலிக்கு ஒரு நபியை கல்லதி அரசல்தன்னு அதில் வாசகம் வரும். தூங்கும்போது இந்த துவா ஓதிக்கன்னு சொல்லும்போது அதில் ஒரு வாசகம் வரும், உன் நபியை கல்லதி அரசல்த, நீ அனுப்பிய நபியையும் நான் நம்பினேன் அப்படி சொல்லணும்னு வரும். அந்த சஹாபி துவாவை மனப்பாடம் பண்ணிட்டு ரசூல்லாட்ட ஒப்புவிக்கிறார். ஒப்புவிக்கும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உன் நபியை கேட்டாங்களா ரசூல்லா, அதை ரசூலிக்கன்னு மாற்றிட்டார். மனப்பாடம் பண்ணும்போது எல்லா வாசகத்தையும் கரெக்டாக சொல்லிவிட்டு உன் நபியை கல்லதி அரசல்த என்பதற்கு பதிலாக ரசூலி கல்லதி அரசல்தன்னு ஒப்புவிக்கிறார். சொல்லுப்பா அந்த துவாவன் ரசூல்லா கேட்குறாங்க. மனப்பாடம் பண்ணதை கரெக்டாக சொல்லிட்டு வந்து இந்த வார்த்தையை மட்டும் நினைச்சிட்டாரு, நபிக்கு பதிலாக ரசூல்னு போட்டார். ரெண்டும் ஒன்று தான். உன்னுடைய நபியை நம்பினேன்டா என்ன, உன்னுடைய ரசூல் நம்பினேன் என்ன அர்த்தம்? ரெண்டும் ஒன்று தானே. யாரெல்லாம் நீ அனுப்பிய நபியை நம்பினேன், அதுவும் ஒரு ரசூலாக தான் குறிக்கும். நீ அனுப்பிய ரசூலை நம்பின ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒரு வித்தியாசமும் இல்லை. இதை சொன்ன ரசூல் என்ன தெரியுமா, லா உன் நபிக்கல்லது அரச அப்படி சொல்லாத, நான் சொன்ன சொல்லு. நான் வகையில் ஒன்று சொல்லி தந்தேன், நீ என்ன நான் நபிங்கிற நீ ரசூல்னு மாத்திர. அந்த அடிப்படையில் தான் கூடாதுங்க. அரபி அவர் அரபிலாம் ஓதுனார், அவர் தமிழில் மொழிபெயர்த்துல. அரபி மேட்ருங்க கிடையாது. வகையில் என்ன வருதோ அதுக்கு ஒரு பவர் இருக்கிறது, அதுக்கு ஒரு பரக்கத்து இருக்கிறது, அதுக்கு ஒரு சக்தி இருக்கிறது அல்லாஹ்வுடைய கலாமுக்கு. அந்த அடிப்படையில் தான் நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுங்க. அர்-ரஹ்மான் வெளியில் உட்காந்து மொழிபெயர்த்துக்கிறங்க, சிந்திச்சுக்கிறங்க, படிச்சுக்கிறங்க. தொழுகைக்கு உள்ளே இருக்கிறது வந்து அல்லாஹ்வுடைய கலாம் அப்படி ஓதணும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒருத்தர் என்ன செய்கிறான்னா குர்ஆனில் உட்காந்துக்கிட்டு ஃபார்சியில் ஓதணும் அல்ஹம்து சூராவை. இவர் ஃபார்சிக்காரர். யார்? அபு ஹனீஃபா இமாம். மற்ற 3 இமாம்களும் அரபியர்கள். அபு ஹனீஃபா இமாம் யார்? அவர் ஃபார்சி நாட்டை சேர்ந்தவர். தாய்மொழி வந்து பாரசீக மொழி அவருக்கு. அவர் சொல்கிறார், என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் சொன்னாராம், இவங்க எழுதிக்கிறாங்க அவங்க சட்டம்னு சொல்லி, கராபில் ஃபார்சியத்தி, தொழுகையில் ஃபார்சி பாஷையில் ஒருத்தன் ஓதுகிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுக்கு ஃபார்சியில் அர்த்தம் இருக்கும்ல, தமிழ் நம்ம வச்சுக்கிறோமே, எல்லா போலும் அல்லாஹ்வுக்கு அளவற்று இப்படி ஓதுறான்னு வைங்க. அப்படி ஓதினால் இது வந்து தொழுகை ஃபசாத் ஆகாது, செல்லும். அல்ஹம்து ஓதுறதுக்கு பதிலாக என்ன செய்யலாமா, ஃபார்சி மொழியில் ஓதுறான்னு எல்லா மொழியும் தான் அர்த்தம். அவர் ஃபார்சிக்காரராக இருந்ததுனால ஃபார்சின்னு சொல்லியிருப்பாருன்னு வைங்களேன். ஃபார்சி மொழிங்கிறது இன்னொரு அரபி அல்லாத வேறு மொழியாக போயிடுச்சு. ஃபார்சியில் ஓதலாம்னா உருதுல ஓதலாம், இங்கிலீஷில் ஓதலாம், எந்த பாஷையில் வேணாலும் ஓதலாம். இப்போ தொழுகையில் நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய வேதத்தை அப்படி ஓதணும், ஒரு திக்கரை கூட மாற்ற ரசூல் அனுமதிக்கலை. நபிக்கேங்கிறத ரசூலிக்கேன்னு மாற்றுறதுக்கு கடுமையான மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய கலாமுலை இவங்க என்ன செய்கிறாங்க, விளையாடுறாங்க, ஃபார்சியில் ஓதிக்கிறலாண்டு. அதாச்சும் பரவாயில்லை, அதுக்கு மொழிபெயர்ப்பு அது கருத்துன்னு வந்துடுது, தப்பு தான். அது பின்னாடி சொல்கிறோட கம்பேர் பண்ண பரவாயில்லை. அடுத்து என்ன செய்கிறாங்க, அவி தௌராத்தவில் இஞ்சில், அங்கே உட்காந்துட்டு ஆதியில் பைபிள் இருக்கும்ல தௌராத் இஞ்சில், அதுகளை ஓதுனா உட்காந்து தொழுகையில் ஓதுனானே. ஆனால் அப்போ இஞ்சி குரான் ஓதுறதுக்கு பதிலாக பைபிளில் 4 வருஷம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ஓதுனான். அப்படி ஓதினால் இன் கிஸ்ஸத்தன் தப்சுது ஓய் இன்திக்கிறன்லாம். அதில் பைபிள் தௌராத் இஞ்சில் 2 பிரிக்கணுமா. அதில் சரித்திர சம்மந்தப்பட்டது வரும்ல, தாவீது அங்கே போனான், இவன் அதை செஞ்சான், இவன் அவனை கொன்றான், இது மாதிரிலாம் வரும்ல. இந்த விஷயங்களாக இருந்தால் தொழுகை பாழாயிருமா. அது இல்லாத விஷயங்கள் இருக்கும்ல பைபிளில், சரித்திரம் இல்லாமல் சரித்திரமற்ற செய்திகளை ஒரு பைபிள் தௌராத்தில் உள்ளது ஓதினானே. தொழுகையிலங்க, தொழுகையில் தக்பீர் கட்டி கொண்டு இருக்கும் பொழுது அதில் இப்படி ஒருவன் ஓதிக்கொண்டானே ஆனால் ஃபசாத் ஆகாது, தொழுகை செல்லும்னு அர்த்தம். உங்களுக்கு செல்லும்னு மனசுக்கு படுதா? செல்லுமா? இது தௌராத்தை ஓதுனா செல்லுமா? குரான் வந்து எல்லாம் மாற்றப்பட்டுருச்சுன்னு 50 பேர் வழங்கி வச்சுருக்கிறோம். தௌராத்துன்னு கிடையாது. ரசூல்லா காலத்தில் எல்லாம் மாற்றி மறைச்சி விட்டாங்கன்னு நல்லா சொல்லிவிட்டான். அப்படி இருந்தால் கூட அதையே நம்ம ஓதணும். நமக்கு தான் வேறு நபி வேறு வேதம் வந்துருச்சு, இதைத்தானே ஓத ரசூல்லா சொன்னாங்க. எங்கேயா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்தியா சூராக்கு பதிலாக தௌராத் இஞ்சில்ல உள்ள ஏதாவது ஒரு சாப்டர் படிச்சுக்கிறங்க, ஒரு அதிகாரத்தை படிச்சுக்கிறங்கன்னு சொன்னாங்களா? அனுமதிச்சாங்களா? அப்போ மார்க்க இபாதத்து என்பதை நான் எப்படி தொழுதுன்னு அப்படி தொழுங்கள்னு ரசூல்லா சொல்லி தொழுது காட்டி மெம்பர் மேடையில் இருந்து எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக வேண்டி ருக்கு சஜிதாவெல்லாம் செஞ்சு காட்டி அப்போ தொழுகைக்கு முன்னுதாரணமாக இருந்துட்டு போயிருக்கும் பொழுது
இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் தொழுகையில் இருந்துக்கிட்டு பார்சியில் ஓதிக்க, தமிழில் ஓதிக்க, குரானை ஓதுறதுக்கு பேர் நினைச்சிங்க தமிழில் துவா ஓதலான்னு கொதிச்சாங்க இந்த ஜமாத்துல மாவலாம். தொழுகைக்குள்ளே எழுதி வச்சுக்கிறாங்க இப்படி. தமிழில் துவாவை சலாம் கொடுத்துட்டு ஓதுறோம்ல, தமிழில் துவாவை சொல்கிறாங்க. குத்துபாவில் தமிழில் பயானு, தமிழ் கேட்குறதுக்கு தான் பயான் விளங்குறதுக்கு. குத்துபாவை தமிழில் ஓதுனா தமிழில் குத்துபாவா இப்படி பத்துவா கொடுத்தாங்க குதிச்சாங்களே இல்லை எல்லாரும். அது குத்துபாங்கிறது வணக்கம் கிடையாது, அது விஷயத்தை சொல்வதற்கே உள்ள மேடை, அது புரிய வைப்பதற்காக அறிவுரை சொல்வதற்காக உள்ள இடம். அதில் தமிழ்லையோ மலையாளத்திலோ அந்தந்த மொழியில் சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அது ஹராமுன்னு சொல்லிவிட்டு தொழுகையில் அதில் என்ன பண்ணிக்க, தொழுகைக்குள்ளே என்ன பண்ணிக்க, டிரான்ஸ்லேஷன் பண்ணாலும் பண்ணிக்க, அதில் தௌராத் இஞ்சில் எடுத்து பைபிளில் எடுத்து வச்சு நினைச்சிக்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடெலாம் எடுத்து வச்சு படிச்சிக்க, படித்தால் தொழுகை செல்லும். இது துருல் முகத்தார், இது மார்சால் ஓதி கொடுக்குற கிதாப். துருல் முகத்தாரில் 1வது வால்யூமில் 485வது பக்கத்தில் இருக்கிறது. இது என்ன, இவங்களை என்ன செய்வது? இவர்களுக்கு குரானை பற்றி ஒரு மகத்துவத்தை விளங்கி வைத்திருக்கிறார்களா? தொழுகைன்னா என்னன்னு விளங்கி வைத்திருக்கிறார்களா? தொழுகை அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட தான் கற்றுக்கொள்ளணும் என்கிற ஒரு சாதாரண ஒரு அடிப்படை அறிவாவது இவர்களுக்கு இருந்தால் இப்படி செய்திருப்பார்களா? அப்போ இது ஹனஃபி பேரை இமாம் பேரை பயன்படுத்தி அவங்களையும் கேவலப்படுத்தி இவங்களுடைய முட்டாள்தனத்தை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் இப்படியெல்லாம் சட்டம் இருக்கிறது மதுஹப் கிதாபுகளில். அதே மாதிரி